अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக விவரித்தருளுகிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அந்த பாதுகா சகஸ்திரத்திலே இப்பொழுது 555வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாதுகையிலே இழுக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள், அதில் சில ரத்தினங்கள் பச்சை நிறத்திலே இருக்கின்றனவா, அதாவது பசுமையான நிறம், மரகத பச்சை என்றே சொல்லுவார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட கற்கள். அதே சமயத்தில் பத்மராகம், நல்ல சிவந்த நிறமுடைய கற்கள், நாம் கெம்பு என்று சொல்லுவோம், மாணிக்கம் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட கற்களும் அதிலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பச்சையும் சிகப்பும் சேர்ந்து இருக்கிற நிலையை பார்த்தால் பார்வதியும் சிவனுமான அர்த்தநாரீஸ்வர ரூபம் போலே தோன்றுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஏன்னா பார்வதி என்கிறவள் பச்சை நிறத்திலே இருப்பவளாம். ருத்ரன் அவன் ஒன்று செந்தி உருவம், ஓருருவம் பொன்னுருவம், ஒன்று செந்தி என்று ஆழ்வார்களும் கூட அவன் சிவந்த நெருப்பு போலே இருப்பவன் என்று சொல்லுகிறார்கள். ஆக பச்சைக்கல் போலே பார்வதி, அதாவது பச்சைக்கல்லானது பார்வதியை போலே பசுமை நிறத்திலே, சிகப்பு கல்லானது ருத்ரனை போலே என்று இப்படியாக அந்த பாதுகையிலே அர்த்தநாரீஸ்வரமும் தோன்றுகிறது என்று தெரிவிக்கிறார் இந்த 555வது ஸ்லோகத்திலே. அந்யோன்ய பந்துர ஹரின்மணி பத்மராக ரங்கேஸ்வரஸ்ய சரணாவனி ராஜசேத்வம் ஆத்மோபமான விபவா சரிதார்த்தயந்தி சைலாத்மஜா கிரிஷயோரிவ மூர்த்திமேகாம். அந்யோன்ய பந்துர ஹரின்மணி பத்மராகா. ஹரின்மணி என்னால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மரகத பச்சை கற்கள், அவைகளும் பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. பத்மராகம் என்னால் நல்ல சிவந்த நிறத்திலே உள்ள மாணிக்க கற்கள் அல்லது கெம்பு கற்கள் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட கற்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பாதுகையிலே. அதுவும் ரெண்டும் எப்படி இருக்கிறது? அந்யோன்ய பந்துர, ஒன்றோடொன்று நன்றாக அப்படி இணைந்து இருக்கிறது. நன்றாக அப்படி அந்த கற்களெல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து அப்படி இதற்கு பக்கத்திலே அது என்று சொல்ல முடியாதபடிக்கு எப்படி இருக்கிறது? ஒரே கல்லே பாதி பச்சையாகவும் பாதி சிகப்பாகவும் இருக்கிறது என்று தோன்றும்படியாக அந்த அளவுக்கு நெருக்கமாக அது இழைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். எதனால் அப்படி சொல்லுகிறார்? என்னால் அது பின்னடிகளிலே சொல்லப்படுகிற அந்த உத்தரார்த்தத்தில் சொல்லப்படுகிற விசேஷம், அதை கொண்டு நாம் அப்படி சொல்லலாம். ரங்கேஸ்வரஸ்ய சரணாவனி ராஜசேத்வம். ஹே சரணாவனி துவம் ராஜசே, ரங்கநாதனுடைய பாதுகையே நீ நன்றாக பிரகாசிக்கிறாய். எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் சைலாத்மஜா கிரிஷயோரிவ மூர்த்திமேகாம். சைலாத்மஜா என்னால் ஒரு மலையினுடைய புத்திரி, பர்வதராஜனுடைய புத்திரி, அதாவது இமயமலை, அதற்கு அதிபதி ஹிமவான் என்று பெயர் அவனுக்கு. அவனுடைய பெண்
அதனால்தான் அவளுக்கு பார்வதி என்கிற பெயரே ஏற்பட்டது. பர்வதஸ்ய கோத்ராபத்தியம் ஸ்திரீ, பர்வதஸ்ய அபத்தியம் ஸ்திரீ பார்வதி, அவனுடைய பெண்ணாக பிறந்தவள். அதனால அவளுக்கு சைலாத்மஜா. அதுக்கு மேல கிரிஷன் என்னால் யார் என்னால் அந்த கைலாச மலைக்கு அதிபதி யார்? கிரிக்கு ஈசனான ருத்ரன் சிவன். அவனுடைய ஏகாமூர்த்திம், ஏகாமூர்த்திம் என்னால் ஒரே வடிவம், அதாவது ஒன்றான தன்னுடைய சரீரத்திலேயே பாதியை அவள் பார்வதிக்கு கொடுத்து விட்டானாம். அதனால பார்வதி எப்படி இருக்கிறாள் என்னால் இந்த இடது பக்கத்திலே பார்வதி, வலது பக்கத்திலே ருத்ரனுடைய தன்மை என்று அப்படி சொல்லும்படியாக இருக்கிறது. அது ரெண்டு பேரும் ஒரே மேனியிலே ரெண்டு பாதி, அதாவது தனித்தனியா பார்வதி தனியா சிவன் தனியா கூட இல்லை. அதை பற்றி எல்லாம் சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. யாரோ பிரிங்கி என்று ஒரு முனிவர் இருந்தார் என்றும், அவர் பெருமாளையும் அதாவது அந்த ருத்ரனையும் சிவனையும் பார்வதியும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது கூட அவர் என்ன பண்ணாராம், ஒரு வண்டியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவர் ருத்ரனை மட்டும் பிரதட்சணம் பண்ணினாராம். இந்த இடைவெளி ஏற்படுகிறது அல்லவா, இந்த இடைப்பகுதி, அங்கே ஒரு சின்ன துவாரம் இருந்தது. என்ன பண்ண நேரம் வண்டியினுடைய வடிவத்தை எடுத்து அப்படி இருவரும் ஒருவரோடு இடித்து கொண்டு அமர்ந்திருந்த காலத்தில் கூட இவர் என்ன பண்ணினார், இந்த பிரிங்கி என்கிற ரிஷி அவர் சிவனை மட்டும் பிரதட்சணம் பண்ணினார் வண்டியினுடைய வடிவத்தை கொண்டு நடுவில். உடனே பார்வதிக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது, நம்ம விட்டுட்டு அவர் இப்படி நடுவில் இடைவெளியிலே புகுந்து விட்டாரே. உடனே சிவன் பார்த்தான், அந்த இடைவெளி இருந்தபடினாலே தான் அவர் உன்னை விட்டார், இடைவெளியே இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று தன்னுடைய மேனியிலேயே பாதியை கொடுத்து விட்டான் என்றெல்லாம் இப்படியெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறார்கள். அதனால அவனுக்கு அர்த்தநாரீஸ்வரன் என்ற பெயரும் ஏற்பட்டது. அதாவது ஒரு பகுதி ஆணாயும் ஒரு பகுதி பெண்ணாயும் தன்னை அப்படி காட்டிக்கொண்டான் அர்த்தநாரீஸ்வரன் என்று அப்படி அவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த அந்த பார்வதி என்கிறவள் அவள் எப்படி இருப்பாள்னா பச்சை நிறத்தில் இருப்பாள். இந்த சிவன் எப்படி இருப்பார்னா அவர் சிகப்பு நிறத்தில் இருப்பார். இப்போ பாதுகையிலே அந்த ரத்தினங்கள் சிகப்பு ரத்தினமும் பச்சை ரத்தினமும் ஒன்றோடொன்று அப்படியே நெருக்கமாக, அது இரண்டு கற்கள் என்றே தெரியாதபடிக்கு அப்படி நெருங்கி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இவா ரெண்டு பேரை போல அந்த அர்த்தநாரீஸ்வரர்களை போல அப்படி இருக்கிறது என்கிற அந்த அர்த்தத்தை என்ன சொல்றாருன்னா, அது சொல்றாரு ஆத்மோபமான விபவாத் சரிதார்த்தயந்தி, தன்னுடைய பெருமையாலே இந்த சரித்திரத்தை விளக்குறா போலே. எந்த சரித்திரத்தை? அர்த்தநாரீஸ்வரன் என்கிற சரித்திரத்தை விளக்குகிறா போலே அந்த சிகப்பு ரத்தினமும் பச்சை ரத்தினமும் அப்படி ஒன்றோடொன்று அங்கே இணைந்திருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார். அதற்கு பிறகு 556வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அடியவர்களுடைய தாபத்திரயங்கள். தாபத்திரயம் என்னால் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று இந்த உலகத்திலே நமக்கு 3 விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன. ஆத்மிகம் என்னால் மனத்துக்குள்ளே உண்டாகிற துன்பங்கள், உறவினர்கள் மறைந்து விட்டாலோ அல்லது நம்முடைய செல்வம் அழிந்து விட்டாலோ சில துக்கங்கள் உள்ளுக்குள்ளே ஏற்படுவது பாருங்கள், இதுக்கெல்லாம் ஆத்மிகம்னு பேர். ஆதி பௌத்திகம் என்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களாலே, ஒரு தேளாலே, பாம்பாலே, புலியாலே, சிங்கத்தாலே, இல்லை மனிதனாலே நமக்கு துன்பம் ஏற்பட்டதானா அதுக்கு பௌத்திகம்னு பேர். ஆனால் இடி, மின்னல், அதே போல வெள்ளம், வறட்சி, இது போன்ற காரணங்களால் ஏற்படுகிற துன்பங்களுக்கு ஆதி தெய்வீகம் என்று பெயர். இப்படி நமக்கு 3 விதமான துன்பங்கள் ஏற்படுகின்றன. இந்த தாபத்திரயத்தையும் போக்குவதற்காக என்னன்னா பாதுகையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தனங்கள், வெள்ளை, சிகப்பு, கருப்பு முதலான ரத்தனங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த ரத்தனங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா இவனுக்காக வெள்ளை ஆம்பல் மலர், ஆம்பல் மலராலே ஆன காடு போலே, கருணைதல் மலர் ஆன காடு போலே, தாமரை பூவாலே ஆன காடு போலே சிலவற்றை, அதாவது நம்மெல்லாம் ஓய்வெடுத்துக்கணும்னா நிறைய மரம் இருக்கிற இடத்திற்குத்தானே போவோம். இதெல்லாம் மரங்கள் போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த பாதுகையில் இருக்கிற ரத்தனங்களை சொல்லுகிறார். தாபத்ரய பிரசமனாய சமாஸ்ரிதானாம் சந்தரிசித அருணசிதாசித ரத்ன பங்கி புஷ்ணாசி ரங்கநிருபதேர் மணிபாதுகே த்வம் பிராய சரோஜ குமுதோத்பல கானனானி. தாபத்ரய பிரசமனாய,
மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தாபத்திரயங்கள், 3 விதமான துன்பங்கள், அவற்றையெல்லாம் சமாசிரிதானாம், தன்னை அடைந்தவர்களுக்கு இந்த தாபத்திரயத்தை எல்லாம் பிரசமனம் பண்ணுவது, அவற்றையெல்லாம் அழிப்பது, அவற்றை போக்குவதற்காக நீ என்ன பண்ணியிருக்கிறாய் என்னால் உன்னுடைய பாதுகையிலே இப்படிப்பட்ட ரத்தனங்களை கொண்டிருக்கிறாய். சந்தர்ஷித அருண சித அசித ரத்ன பங்கி என்னால் சந்தர்ஷித்த அருணன சிகப்பு, சீதான வெளுப்பு, அசித்தான கருப்பு, ஆக இப்படி நிறங்களிலே ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. சிகப்பு ரத்தனம் என்று சொன்னால் சொன்னா போலே கெம்பு, அந்த பத்மராகம் அல்லது பவளம், இதெல்லாம் சிகப்பு நிறத்தில் இருக்கும். சீதா என்னால் என்ன வெளுப்பாக ரத்தினம், முத்து, வைரம் முதலானதெல்லாம் இருக்கும். அசித்தன்னா என்ன இந்திரநீலம், அதாவது கருப்பு, மரகத பச்சை, இந்திரநீலம், இதெல்லாம் ஓரளவுக்கு கருமை நிறத்திலே தெரியும் நமக்கு. அதனால் இப்படிப்பட்ட ரத்தினங்களாலே இழைக்கப்பட்டு நீ என்ன பண்ணுகிறாய்? ரங்கன்றுபதேகே மணிபாதுகே, ஸ்ரீரங்கநாதனுடைய மணிபாதுகையே நீ என்ன பண்ணுகிறாய்? சரோஜ குமுதோத்பல கானனானி புஷ்ணாசி, சரோஜ கானனானி, தாமரை காடு, அதாவது சிகப்பு ரத்தினங்கள் தாமரை காட்டை உண்டாக்குகின்றன. அதே போல தாமரை காடு போல இருக்கின்றன. அதே போல குமுதம் என்னால் அது ஒரு விதமான நிறம், அதாவது ஒரு விதமான மலர், அது அல்லி மலர், வெள்ளை வெளையர்னு இருக்காது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய வெண்மையான ரத்தினங்களாலே குமுதோத்பலத்தை நீ புஷ்ணாசி உண்டாக்குகிறாய். அதுக்கு மேலே அசிதான் என்னால் குமுதம், அதாவது இன்னும் கூட உட்பலம் என்று சொன்னால் அது நெய்தல், கருநெய்தல் மலர்கள், அத்தாலே நீ கருநெல் காட்டை உண்டாக்குகிறாய். இந்த மனிதர்களுக்கு உன்னை அடைபவர்களுக்கு உண்டாகிற தாபத்திரயத்தை போக்குவதற்காக இப்படிப்பட்ட மரங்கள் நிறைந்த பகுதிகளை நீ உருவாக்குகிறாய் போலே தெரிகிறது என்று அந்த பாதுகையில் இருக்கிற ரத்தனங்களை அப்படி கொண்டாடினார். அடுத்தபடியாக 557வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்று சொன்னால், இது சொல்றார் என்ன, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது எம்பெருமானுடைய திருநிறம் போலே சில ரத்தினங்கள், எம்பெருமானுடைய திருவடி போலே சில ரத்தினங்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். தேகத்யுதிம் பிரகடயந்தி மகேந்திர நீலாஹ சௌரே பதாம்புஜ ருச்சிம் தவ பத்மராகாஹ அன்யோன்யலப்த பரபாகதயாது அமீஷாம் ஆபாதி காந்திரபரா மணிபாதரக்ஷே. மகேந்திர நீலாக, அந்த மகேந்திர நீலம் இருக்கிறது, நீல நிறத்தில் உடைய கல், அந்த கற்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்றது? எம்பெருமானுடைய தேகத்யுதிம் பிரகடயந்தி, எம்பெருமானுடைய திருமேனி நிறத்தை காட்டுகிறது. அதுக்கு மேலே பத்மராகாக, பத்மராகம் என்னால் அது மாணிக்க கற்கள், சிகப்பாய் இருக்கக்கூடிய கற்கள். அது என்ன பண்ணுகிறது? சௌரேகே பதாம்புஜருதிம் பிரகடயந்தி, எம்பெருமானுடைய திருவடிகள் தாமரை போல சிகப்பாகத்தானே இருக்கும், அது அதை உண்டாக்குகிறது. இதெல்லாம் எப்படி இருக்கிறது? அந்யோன்யலப்த பரபாகதயாது, அது ஒன்றுக்கொன்று பரபாகம், அதாவது பகைத்தொடையாய் இருக்கிறது. அதாவது சிகப்பு நிறம் என்ன, நீல நிறம் என்ன, இது ரெண்டும் அப்படி சேர்த்தால் எப்படி இருக்கும்? அந்யோன்யலப்த பரபாகதயா, பரபாகதயாது, அது இருக்கிறபடியினாலே அது என்ன பண்ணுகிறது? ஆபாதி காந்திகி அபரா மணிபாதரக்ஷே, வேறொரு தேஜஸை இது மிகவும் உயர்ந்ததாக அப்படி காட்டுகிறது. அதாவது எம்பெருமானுடைய நிறம் போல, எம்பெருமானோ நீலமணி நிறத்திலே இருக்கிறான். அவனுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய தாமரை போன்ற திருவடிகள் அவையெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா சிகப்பா இருக்கிறது. இந்த நீலத்துக்கும் சிகப்புக்கும் ஒன்றுக்கொன்று பகைத்தொடை, அதாவது கான்ட்ராஸ்ட் என்று சொல்லுகிறோமே, அந்த பரபாகம் அதை சொல்லுகிறார். அப்படி என்ன பண்ணுகிறதுன்னா இது இப்படிப்பட்ட நிறத்தோடு கூடியதாய் ஒரு அந்த பாதுகைக்கே ஒரு சிறப்பை உண்டாக்குகிறது இந்த ரத்தினங்கள். அந்த ரத்தினங்கள், சில ரத்தினங்கள் எம்பெருமானுடைய திருமேனியை ஒத்து இருக்கின்றன, திருமேனி நிறத்தை ஒத்து. சில ரத்தினங்கள் எம்பெருமானுடைய திருவடி நிறத்தை ஒத்து இருக்கின்றன என்று இப்படியெல்லாம் அந்த ரத்தினங்களை போற்றுகின்றார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।